மனசாட்சியே இல்லாத அர்த்தமில்லாத பேராசையோட இந்த வார்த்தையை, அந்த முட்டாள்தனமான வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்கிறத ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு வாக்காளனாக, இந்திய ஜனநாயக பொறுப்பாளனாக, ஒரு விவசாய குடியானவனாக நான் இதை பதிவு பண்றேன். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். அது ஆசைப்படுறது எல்லாத்துக்குமே பிரதமர் முதலமைச்சர் ஆசைப்படுறது தவறான விஷயமே அல்ல. அது நல்ல விஷயம்தான். அவங்கவுங்க ஆசைப்படுறது அழைத்து. நீங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அன்பு சகோதரர் ஸ்டாலின் கூட நீங்க நெருங்கிய நட்பு வச்சுக்கிட்டு ஆணித்தரமான வலுவான கூட்டணியில இருக்கீங்க. அந்த மகளிர் மாநாட்டுல ஏன்னா நீங்க பதிவு பண்றீங்க. இத மாப்பா சின்னத்துறை சொல்லல, அனைத்து காட்சி ஊடகங்களும் அனைத்து பத்திரிகைகளும் வெளியிட்ட செய்தி. 3/10/2023 அனைத்து காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் வந்த செய்தியை தான் இந்த மாப்பா சின்னத்துறை விவசாய சங்க தலைவர் திருச்சியிலிருந்து இப்ப பதிவு பண்றேன். அதுல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அணுக வேண்டும் என்றால் நீங்கள் முழு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். முழு மதுவிலக்கை அமுல்படுத்தி சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டப்பேரவை தீர்மானம் என்பது தமிழகத்திற்கு மட்டுமானதாக இல்லாமல் இந்தியாவிற்கும் முழுமையானதாக அந்த சட்டப்பேரவை தீர்மானத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாசகத்தை பதிவு பண்ணி மகளிர் மாநாட்டிலே ஒரு மாநாட்டை அறிவித்து மாநாட்டிலே திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார்கள். அவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று சொன்ன இந்த அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலிலே எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று திருமாவளவன் அவர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து ஸ்டாலினிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அன்றைக்கு எங்கே போனது உங்களுடைய அறிவியலும் ஆற்றலும்? இந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் எங்களுடைய திருமாவளவன் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் இந்த கூட்டணிக்கு வருவோம் என்கின்ற வார்த்தையை பதிவு செய்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் அறிவும் ஆற்றலும் உள்ள அரசியல்வாதியாக கருதி கொள்ள முடியும். மக்கள் கருதுவார்கள். நீங்கள் வெறும் பேராசையோடு ஏதோ வாய்க்கு வந்ததோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்ற வாசகத்தின்படி நீங்கள் வார்த்தைகளை அள்ளி விட்டீர்கள் என்றால் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் இறைவனுக்கும் பயப்படவே மாட்டீர்களா? நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள். அப்படி என்றால் எந்த வார்த்தையை வேணாலும் எடுத்து சொல்லுவீர்களா? உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? அன்றைக்கு ஏன் ஸ்டாலினிடம் கூட்டணிக்கு போகும்பொழுது என்னை முதலமைச்சராக அறிவித்தால் உங்கள் கூட்டணிக்கு நான் வருவேன், இல்லாவிட்டால் நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் ஆண்மையுள்ள அரசியல்வாதி. அதை விட்டுவிட்டு இன்றைக்கு நாடு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. மக்கள் 2026 தேர்தலிலே பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அறிவியல் பூர்வமாக சிந்திக்காமல், தேச நலன் கருதாமல் பேரம் பேசி 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து என்னை முதலமைச்சராக எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை! அப்ப வாக்களித்த மக்களை நீங்கள் புறந்தள்ளிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிறீர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற அந்த சூழ்நிலையை வைத்துக் கொண்டு மக்களை முட்டாளாக்குகிறீர்கள். ரொம்ப வருத்தம் அளிக்கின்றது. இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த தேசம் முக்கியமா, வரட்டு கௌரவம் முக்கியமாங்கிறதை பார்க்க வேண்டும். தேச நலன் கருதி விட்டு கொடுத்து இந்த ஆட்சியை அமைக்கவில்லை என்றால், நீங்கள் ஆண்மை இருக்கிறது என்றால் இந்த ஆட்சியை கலைக்கிறீர்கள். கலைத்து விட்டு திரும்ப சந்தித்து பாருங்கள். தேர்தலை சந்தித்து பாருங்கள். இந்த ஜனநாயகம் வெல்லுகிறதோ இல்லையா என்பதை இந்த மக்கள் நிரூபிப்பார்கள். எல்லோருமே நிர்மூலமாகி விடுவீர்கள். எதிர்கட்சி தோழர்கள் அனைவரும் நிர்மூலமாகி விடுவார்கள். இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போய்விடுவீர்கள். அதனால் ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுங்கள். இந்திய அரசியலமைப்பு ஐயா டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டத்துக்கு பயந்து நடங்கள். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பயந்து நடங்கள். இந்திய இறையாண்மைக்கு மனசாட்சியை பயந்து பேசுங்கள்.
அதை எடுத்து விட்டு எதை இருந்தாலும் வாய்க்கு வந்த மாதிரி அரசியல்வாதி நாங்கள் படித்து விட்டோம், அதனால வாரி விடுகிறோம் என்று சொன்னால் உங்களை விட முட்டாள்தனமான அரசியல்வாதிகள் இந்த நாட்டை வழிநடத்த முடியாது என்பதை நாங்கள் சாதாரண குடிமக்களாக ஒரு குடி வாக்காளனாக பதிவு செய்கின்றோம். திருமாவளவன் அவர்களே, உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த கூட்டணிக்கு போகும்பொழுதே சாராய கடை பிரச்சனையை நீங்கள் எழுப்பாமல் சென்றது எங்களுக்கு வேதனையா? அன்றைக்கு உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தால் நான் உங்களுடைய கூட்டணிக்கு வருவேன் என்று பதிவு செய்திருந்தால் நீங்கள் ஆண்மை உள்ள அரசியல்வாதியாக மக்கள் நம்புவார்கள். அதை விட்டுவிட்டு ஏதோ உங்களுக்கு சிந்தனைக்கு ஏற்றிய வார்த்தைகளை இந்த நேரத்தில் பற்றினால் இந்திய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்காதீர்கள். படித்தவர்கள் கேலி கூத்தாக ஆக்கக்கூடாது. ஆமாம் என்பதை மனவேதனையோடு பதிவு செய்கின்றேன்.